கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் நாம் கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாய் தியானித்து நிறுத்தின சத்தியத்தை நாம் இப்பொழுது மீண்டும் தியானிக்க இருக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். இதில் அநேக காரியங்களை நாம் ஒன்றாய் வேதத்தில் அப்படியே தியானிக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்து அதை தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் தியானிக்கும் பொழுது அது எவ்வளவு இனிமையானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த சுத்த இருதயத்தை பற்றி அதனுடைய எல்லா காரியங்களையும் படிச்சிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக கடைசியாக நம்ம பார்த்தது இந்த சுத்த இருதயத்திற்கு எது நம்மை வழிநடத்தும் என்று சொன்னால் கபடமில்லாத இருதயம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சங்கீதம் 32 வாசத்தை, அவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸோ கபடமில்லாத இருதயத்தை பற்றி நம்ம அநேக காரியங்களை பார்த்துருக்கிறோம். கபடமில்லாத இருதயம் அது எப்படிப்பட்ட இருதயம் அப்படி என்பதை நாம் வேதத்தில் நம்ம தியானிக்கிற பொழுது, கபடமில்லாத இருதயம் அது எப்பொழுதும் அது ஒரு திருப்தியை, அது கிறிஸ்துவில் ஒரு திருப்தி அடைந்த ஒரு இருதயமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ கபடமில்லாத இருதயத்தினுடைய அந்த நிலையை பார்க்கும்போது, கபடமில்லாத இருதயம் என்னென்ன படித்தோன்றது அப்படி ஒரு லைனாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து புதிய தலைப்புக்குள்ளே போவோம். ஸோ கபடமில்லாத இருதயம் தேவனை முழு இருதயத்தோடு என்ன பண்ணும்? ஆராதிக்கும். முழு இருதயத்தோடு ஆராதிக்கும். அது இருதயம் முழுவதும் எப்படி இருக்கும்? ஆண்டவராக இருக்கும். அதில் வேறு எந்த ஒரு காரியம் ஆராதனை வரும்போது அது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும். ஸோ கபடமில்லாத இருதயம், சின்சியர் ஹார்ட் சர்வ்ஸ் காட் வித் ஹோல் ஹார்ட். அதாவது மற்றவங்க பார்க்குறாங்க என்பதற்காக அது என்ன பண்ணாது? ஷோ காட்டாது. உள்ளேருந்து தேவன் என்ன பண்ணும்? ஆராதிக்கும். அதான் கபடமில்லாத இருதயம். ரெண்டாவது சின்சியர் ஹார்ட் வெல்கம்ஸ் டெஸ்டிங். அதாவது அது ஆண்டவர் தன்னை சோதிக்கும்படி கேட்டுக்கொள்ளும். என்னை ஆராய்ந்து அறிந்தருளும், என்னை சோதித்து அறிந்தருளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஸோ இட்ஸ் வெல்கம்ஸ் டெஸ்டிங். ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்து பாருங்கள். அதே மாதிரி அது தன்னுடைய இருதயத்தை வசனத்தை கொண்டு சோதித்து பார்க்கும். வசனத்தில் என்ன இருக்குது, என் இருதயம் எப்படி இருக்குன்றத சோதித்து பார்க்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, த சின்சியர் ஆர்ட் ரெஸ்பெக்ட் கான்சியஸ். நாம் இருக்குங்களா? இந்த கபடமில்லாத இருதயம் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் காரியங்களை செய்யாது. மனசாட்சியின்படி என்ன பண்ணும்? நடக்கும். ஸோ சின்சியர் ஆர்ட் என்ன பண்ணும்? ரெஸ்பெக்ட்ஸ் கான்சியஸ். பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு அது விரும்பாது. ஏன்னா அது உள்ள கான்சியஸ் இருக்குது, அது உணர்வு இருக்குது, அது உணர்த்தி கொண்டே இருக்கும். அது போய் மறுபடியும் ஒரே பாவத்தை என்ன பண்ணாது? தொடர்ந்து செய்யாது. அதுக்கு அந்த உணர்வு இருக்கிறது. நான்காவதாக, த சின்சியர் ஹார்ட் ரெஸ்பெக்ட் செல்ஃப். அதாவது அது என்ன பண்ணுன்னு சொன்னால், தன்னைத்தானே சோதித்து பார்க்கும். தன்னைத்தானே நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ தன்னைத்தானே என்ன பண்ணும்? சோதிக்கப்படும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி புது காரியத்தை பார்க்க போகிறோம். வெளிப்பாருங்க, ஆவியானவர் நம்மோடு பேசட்டும், கர்த்தர் நம்மோடு இடைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே பெரிய விடுதலை உண்டு. ஓகே, இன்றைக்கி த நேச்சர் அண்ட் மார்க் ஆஃப் த பியூர் ஆர்ட்.
சுத்த இருதயத்தினுடைய தன்மை மற்றும் அடையாளங்கள். இதை கொஞ்சம் நம்ம கவனமாக என்ன பண்ணணும், பார்க்கணும். சுத்த இருதயத்தினுடைய தன்மை, அதனுடைய அடையாளங்கள். சுத்த இருதயம் என்ன பண்ணணும்னு சொன்னால் பரிசுத்தத்தையே விரும்பும். ஐ மீன் அது பரிசுத்தத்தை என்ன பண்ணணும், சுவாசிக்கும். சுவாசிக்கும் சொல்லும்போது அதனுடைய ஏக்கம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி தான் அது என்ன பண்ணும், சின்சியர் ஹார்ட் பரிசுத்தத்தை என்ன பண்ணும், சுவாசிக்கும், பரிசுத்தத்தை விரும்பும். இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்டாலும் என்ன பண்ணுவேன், அதை நான் உங்களுக்கு தருவேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அப்போது கேட்டால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை வைத்து அது மற்ற காரியங்களை கேட்காது. ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்கும். சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இது வேதத்தில் ஆதாரம் இருக்குது. ஸோ சுத்த இருதயத்தினுடைய அடையாளமும் அதனுடைய தன்மையும் என்னென்னா, அது சுத்த இருதயம் பரிசுத்தத்தை என்ன பண்ணும், நாடும், பரிசுத்தத்தை விரும்பும், பரிசுத்தத்தை சுவாசிக்கும். அது ஆண்டவர் எதை எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரே. அப்போ நம்ம எதை கேட்கலான்னு அது வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னால் என்ன கேட்கும், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், எனக்கு உங்களுக்கு பிரியமாக வாழ்வது தான் என்னது நோக்கம். அப்போ சுத்த இருதயத்தை என்ன பண்ணும், என்னிலே சிருஷ்டியும் அப்படி என்கிற ஒரு ஏக்கம் அதற்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். ஏன்னு சொன்னால் அது தேவனை பிரியப்படுத்த விரும்புகிற ஒரு இருதயம். தேவனை பிரியப்படுத்த விரும்புகிற இருதயம் என்ன பண்ணும், பரிசுத்தத்தை தான் அது விரும்பும். அது மிக முக்கியமான காரியம். அப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஏக்கமாக இருந்தால் அதுதான் என்னது, சுத்த இருதயத்தினுடைய தன்மை. ஏன்னா ரெண்டு விஷயம் பார்க்குறோம், சுத்த இருதயத்தினுடைய தன்மை, அதனுடைய அடையாளம். அப்போது அது சுத்த இருதயத்தை தான் விரும்பும். தாவீது மாதிரி அதை கேட்கும், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, சுத்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க. அல்லேலூயா. அடுத்தது இதனுடைய அடையாளங்களை பார்த்தீங்கன்னா, இது கிருபையினால் மீட்கப்பட்ட ஒரு ஆத்துமா. கிருபையினால் மீட்கப்பட்ட ஆத்துமா வெறும் ஒரு வெளிப்புறமான திருப்தியை அது வந்து நாடாது. வெளிப்புறமாக ஒரு திருப்தி, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மகிழ்ச்சி, அதை நாடாது. அது என்ன பண்ணணும்னு சொன்னால் பரிசுத்தத்தையே விரும்புகிறது. பரிசுத்தத்தையே விரும்புகிறது. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நான் என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, அது அதனுடைய ஏக்கம் அப்படின்னா அதுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஏன்னா அவர் கட்டளையிட்டிருக்கிறார். 1 பேதுருல 1 அதிகாரம் 16 வசனத்தில் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால இந்த சுத்த இருதயத்தினுடைய இதுக்கு சத்தியம், முதல்ல சத்தியத்தின்படி தன்னை ஆராய்ந்து பார்த்து விடுகிறது. அதுக்கப்புறம் அதுனுடைய ஏக்கமும் நோக்கமும் என்ன, பரிசுத்தமாகவே இருக்கும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்கன்னு விரும்பும். ஏன் விரும்புதுன்னு சொன்னால், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். அப்போ கிருபையினால் மீட்கப்பட்ட ஆத்துமா வெறும் வெளிப்புறமான திருப்தி அடையாது. ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், ஏதோ காணிக்க கொடுத்தேன், ஏதோ நான் வந்து பாட்டெலாம் பாடினேன், வேதத்தை வாசித்தேன், கடமைக்கு முடித்தேன், அப்படி கிடையாது. அதற்குள்ளே ஒரு பெரிய ஒர்க்கு நடக்கும், அதுக்குள்ளே ஒரு பெரிய கிரிகை நடக்கும். அது ஏங்கும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதில் அது ஏக்கம் கொள்ளும். அதுவே அதனுடைய நோக்கமாக என்ன பண்ணும், இருக்கும். அல்லேலூயா. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 24ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் சங்கீதம் 24 3 4. கவனிங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைநிற்பான். நல்லா கவனிங்க, இது ஒரு கேள்வியாக கேட்டு ஆன்சர் பண்ணுறார் சங்கீதக்காரன். சொல்கிறாரு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த
ஸ்தலத்தில் நிலை நிற்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? யார்? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி இதை பற்றி போதிக்காதனால தான் ஜனங்க கிறிஸ்தவர்கள் மாயமாலம் பண்ணுகிறார்கள். எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக இருக்கிறது. கேள்வி கேட்டு நமக்கு ஆன்சர் பண்ணுது. யார் அவருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுன்றதுக்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுது. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் கபடாய் ஆணையிடாதவனும். அப்போ இது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கிய பகுதி. நான் கர்த்தருடைய பிரசன்னத்திலையும் அவருடைய சமூகத்திலும் நிலை நிற்க வேண்டுமானால் எனக்கு இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும். அதை ஏக்கம் கொள்ளணும், அதை விரும்பணும், அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தாவீது மாதிரி என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படி கேட்டால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் கண்டிப்பாக தருவார். அதுக்கான கிருபைகளை நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, இந்த கிருபையினால் மீட்கப்பட்ட ஆத்துமா பரிசுத்தத்தையே விரும்புகிறது. ஏன்னா அதுக்கு தெரியும் கிருபை எவ்வளோ முக்கியமானது, கிருபை எப்படிப்பட்டது, கிருபை எப்படி நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறது. அதனால் கிருபை சொல்லும், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் கிருபையினால் உன்னை மீட்டிருக்கிறார். ஆகையால் நீ உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இரு? பரிசுத்தமாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகையால் நீங்களும் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பியூர் ஹார்ட் என்ன பண்ணுன்னா, இரண்டாவதாக பியூர் ஹார்ட், சுத்த இருதயம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக அது பரிசுத்தத்தையே பெரிதாய் எண்ணும். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஆண்டவர்கிட்ட எனக்கு வரங்களை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்காது, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்காது, என்னை பெரிய ஆள் ஆக்குங்கன்னு கேட்காது, நான் ரொம்ப பெருசாக இந்த உலகத்தில் தெரியணும்னு கேட்காது. அது எதை கேட்கும்? எதை பெருசாக என்னும்? பரிசுத்தத்தையே விரும்பும். பரிசுத்தத்தையே விரும்பும். அதாவது நல்லா புரிந்துங்க, பரிசுத்தத்தை தான் பெருசாய் அது நினைத்து ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்தை என்ன பண்ணும்? மேன்மை பாராட்டுகிறது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக அது பரிசுத்தத்தை என்ன பண்ணுகிறது? மேன்மை பாராட்டுகிறது. வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்டாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தோ, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிட்டாங்க. எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இவ்வளோ மக்கள் தெரியும், எனக்கு இவ்வளோ படிப்பு இருக்குது, இதில் தான் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் இந்த ஆத்மா இருக்குது பாருங்கள், சுத்த இருதயத்தினுடைய அடையாளம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட சுத்த இருதயம் என்ன பண்ணுன்னு சொன்னால் பரிசுத்தத்தையே பெரிதாய் எண்ணும், பரிசுத்தத்தை மேன்மை பாராட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ the pure heart praises purity above all things. பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும், மற்றவங்களுக்கும் சொல்லணும் நீ பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது ரொம்ப முக்கியம். இதுக்கு 2 உதாரணம் தரேன். நம்ம ஏற்கனவே கூட இதை பார்த்துருக்குறோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் எதை பெருசாக நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய பொக்கிஷம், இந்த உலகத்தில் ஒரு பெரிய புதையல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம், இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் பெருசு, நல்லா நம்மளை பெருசாக காமிக்கணும், அப்படி தான் விரும்புகிறாங்க. ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் ஐஸ்வர்யவான் எதை காட்டினார் பெருசா? அவன் அனுதினமும் சம்பரமாய் சாப்பிட்டு ரத்தாம்பரமும் விலையுயர்ந்த வஸ்திரத்தையும் உடுத்தி, அனுதினமும் நல்லா சாப்பிட்டாரு, விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினார். இதுதான் அவருடைய மைண்டில் பெருசாக தெரிஞ்சது. இது இப்படி பண்ணால் தான் நம்ம இந்த உலகத்தில் பெருசான.
ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, லாசர் வந்து ஒரு சாதாரணமாக தான் இருந்தான், சாதாரணமாக தான் என்ன பண்ணான், வாழ்ந்தான். ஐஸ்வர்யவான் நல்ல ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான், நல்லா தன்னை உயர்த்தி காண்பித்தான். ஆனால் அவனுடைய நிலை பாருங்க எங்கே போய் முடிஞ்சது, அவன் பாதாளத்தில் போய் கஷ்டப்பட்டான். ஆனால் லாசரு தேவ தூதர்களாலே ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். அப்போ என்னன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எதெல்லாம் நீ பெருசாக நினைக்கிறியோ அதெல்லாம் பரலோகத்தில் செல்லாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், இது ஐஸ்வர்யம் பெருகினால் உன் இருதயத்தை அது மேலே என்ன பண்ணாத, வைக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, நம்முடைய இருதயம் தவறான இடத்துக்கு போய் விடுகிறது, தவறான ஒரு காரியங்கள் மேலே பெருசாக எண்ணுகிறது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது தான் மிக மிக முக்கியம். அதை தான் நம்ம பெருசாக நினைக்கணும். இது இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட நீதிமொழிகள் 28:6 ரொம்ப அழகாக சாலமோன் எழுதுகிறார். நீதிமொழிகள் 28:6 ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இரு வழிகள் நடக்கிற திரியவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி, அவனிலும் சிறந்தவன் சொல்லப்படுகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலை நிற்பான். இருதயத்தில் கபடம் இல்லாதவனும் தன் கைகளில் சுத்தமுள்ளவனுமாய் இருக்கிறவனே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் ஆண்டவர் இந்த வசனத்தை அப்படியே கிளீனாக காமிக்கிறார். என்ன காமிக்கிறாரு இந்த வசனத்தில்? இரு வழிகள் நடக்கிற திரியவரக்காரன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், ஏன்னா அதைத்தான் பெருசாக காட்டுறான், அதைத்தான் பெருசாக நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தினுடைய காரியங்களை தான் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும், அவர் சொன்னபடி நான் நடக்கணும். அப்போது நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் சிறந்தவன். யாருக்கு முன்னால? தேவனுக்கு முன்னால. உலகத்துக்கு முன்னால ஐஸ்வர்யவான் சிறந்தவனா தெரிவான், ஆனால் தேவனுக்கு முன்னால ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறவன் தான் சிறந்தவனா இருப்பான். அல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இருதயத்தில் சுத்தம் என்பது அது தேவனுடைய தயவையும் தேவனுடைய மகிமையும் நமக்கு என்ன பண்ணுகிறது, கொடுக்கிறது. அது மிக முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை விட வரங்கள், அது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வரங்களை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. எனக்கு வந்து இந்த கிஃப்ட் இருக்குது, எனக்கு வந்து தீர்க்க தரிசனம் வர இருக்குது, எனக்கு வந்து சுகமாக்கும் வர இருக்குது, இப்படி வந்து அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தி பேசுகிறாங்க. ஒருபோதும் வரங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வராது. இதை கொஞ்சம் யோசிங்க. வரங்கள் அவசியமா? கண்டிப்பாக தேவை. கடவுள் யாருக்கு அது சித்தமோ அவங்களுக்கு கொடுக்குறாரு வரங்களை. ஆனால் வரத்தை வைத்து பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிள் இப்படி சொல்ல, வரங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லலை. என்ன சொல்லுது பைபிள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதை கொஞ்சம் யோசிங்க நல்லா. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் வந்து நிதானமாக பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் இது உங்கள் இருதயத்துக்குள்ளே பதிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வரங்கள் அப்புறம் சும்மா வெளிப்புறமான ஷோ காட்டுறது, பெருசாக காட்டுறது, இதெல்லாம் கடவுளுக்கு முன்னால் பெருசே கிடையாது. வரங்கள் பெருசு கிடையாது. வரங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இங்கே மட்டும்தான் வரல. வரங்கள் எதுக்குன்னா, அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தான் வரங்களை ஒழிய வரங்களை வைத்து பரலோகத்துக்கு வரவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வரத்தை வைத்து பரலோகத்துக்கு வர முடியாது. நல்ல மனசில் ஏற்றுங்க. அந்த வரங்குது இந்த வரங்குது ஓடுறாங்க எல்லாரும் ஜனங்க, ஊன்றாங்க. அந்நாட்களில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே உம் நாமத்தினால் அற்புதங்களை
செய்தோம் அல்லவா. யார் இவங்க? யாருங்க இவங்க? யோசிக்கிறோம்ல. கிறிஸ்தவங்க. இன்னும் சொல்ல போனால் ஊழியர் செய்தவங்க. உம் நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம் அல்லவா, உம் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அவங்க தங்களை அடையாளப்படுத்துகிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் செய்கிறாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை ஒரு காலம் அறியேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. இது முக்கியம் கிடையாதுன்றார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாட்களில், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரங்கள் அவசியம், வரங்கள் ரொம்ப முக்கியம், தேவை வரங்கள். ஆனால் வரங்களை வைத்து பரலோகத்துக்கு வர முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளிப்புறமான இதை பார்த்து நீ மயங்கிடாத, இருதயத்தில் சுத்தமுள்ளவனும். அல்லேலூயா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளை கடவுள் யூஸ் பண்ணும்போது நமக்கு பயம் வரணும். ஐயோ ஆண்டவரே, இது எனக்கு பெருமையை கொண்டு வந்துடும், இது என்னை என்ன பண்ணும், என்னால் எப்படி நடக்குது பாருன்ற ஒரு தலை கர்வத்தை கொண்டு வந்துடும். அதனால் எனக்கு கிருபையை கொடுத்து என்னை பயன்படுத்துங்க. நான் தெரியவே கூடாது, என்னை பயன்படுத்துங்க, ஆனால் நான் தெரியக்கூடாது. நீங்கள் தான் அதில் வெளிப்படணும். இன்றைக்கி நிறைய பேர் தெரியுமா, என்னை பற்றி போய் சொல்லு, நான் தானே உனக்கு ஜெபம் பண்ணேன், என்னால் தானே உனக்கு அற்புதம் நடந்தது, நீ போய் என்னை பற்றி சொல்லு. இயேசு அற்புதம் செய்தா, ஒரு இடத்துல கூட என்னை பற்றி போய் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. யாருக்கும் சொல்லாத. என்ன தாழ்மை பாருங்க ஆண்டவருக்கு. அவர் தான் நம்முடைய பேட்டர்ன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், நான் தானே உனக்கு ஜெபம் பண்ணேன், எனக்கு எவ்வளோ வரங்க தெரியுமா, எனக்கு என்னென்ன வரங்க தெரியுமா. நீங்கள் சொல்லுங்கள், வரத்தை வைத்து பரலோகத்துக்கு வர முடியாது. எது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வரும்? இருதயத்தில் சுத்தம். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். பரலோகத்துக்கு வருகிற எல்லாரும் ஒரே நிலையில் இருக்க போகிறதில்ல, எல்லாரும் ஒரே நிலை கிடையாது. அவனுக்கு வெறிய பலன். சில பேர் அவர் கூட இருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க பரலோகத்தில், சில பேர் அதுக்கும் நல்லா புரிஞ்சுங்க 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பரலோகத்தில் தேர் இஸ் அ ஆர்டர். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக அது ரொம்ப கவனம் இருக்கணும். கடவுள் நம்மளை பயன்படுத்தும் போது நமக்கு தெரியும், ஐயோ நம்ம ஜெபம் தான் இந்த அற்புதம் நடந்தது, ஆனால் இதை நான் செய்யலை, இது என்னால் ஆனதல்ல, தேவன் இதை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். தாழ்மை பரிசுத்தத்தினுடைய அறிகுறி. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிருபை அளிக்கிறார். இந்த பெருமை கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே வந்துடுது பாருங்க. நான் வந்துடும். அதெல்லாம் ஆண்டவர் உடைச்சி கொண்டு வரது தான் சில சூழ்நிலைகளில் டெஸ்ட்டில் விடுறார், நம்மளை சோதனையின் மத்தியில் வைக்கிறார். ஏன்? நம்மளை பியூரிஃபை பண்ணுறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் அற்புதமானவர், அவர் அற்புதமான தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் தாழ்மையினுடைய அறிகுறி. தாழ்மையினுடைய அறிகுறி. தாழ்மையாக இருக்கிறவங்க பாருங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இதெல்லாம் பரிசுத்தத்தினுடைய என்னது? சாயல். பரிசுத்தத்தினுடைய அவங்க யாரையும் குற்றவாளின்னு தீர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், நம்மளே பெரிய குற்றவாளி கடவுளுக்கு முன்னால், நான் போய் யாரை குற்றவாளின்னு சொல்ல முடியும். தங்களை தாங்களே நிதானிப்பாங்களே ஒழிய மற்றவங்கள பார்த்து அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இங்கே வரத்தை பற்றி பார்க்குறோம். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசை உள்ள கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும்
அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போ கிறிஸ்தவர்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னது? தாழ்மை. அப்புறம் என்னது? அன்பு. தூய்மையான இருதயத்திலிருந்து வரக்கூடிய ரெண்டு விஷயம் என்னது? முதல்ல தாழ்மை, ரெண்டாவது அன்பு. அன்பு தன்னை புகழாது அப்படின்னு இங்க வருது. அன்பு என்ன பண்ணாது? தன்னை பற்றியே பேசாது. அது மற்றவங்களை புகழும். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணும். அதே நேரத்தில் மற்றவங்க நம்மளை புகழும் போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எவன் மனிதனால் புகழப்படுகிறானோ அவனுக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? நமக்கு அப்படியே பெருமை உள்ள அப்படியே ஸ்லோவாக வந்துடும். ஆனால் அன்பு என்கரேஜ் பண்ணும். இதெல்லாம் பரிசுத்தத்தினுடைய சிம்பாலிக், பரிசுத்தத்தினுடைய அடையாளம். அன்பு தன்னை புகழாது. அதுக்கப்புறம் இருமாப்பா இராது. அதுக்கப்புறம் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. யாராவது தன்னை முகஸ்துதி பண்ணணும், தன்னை புகழணும்னு விரும்பாது. இதெல்லாம் அன்பினுடைய அடையாளம். இது பரிசுத்தத்தினுடைய அறிகுறி. அன்பு தீங்கு நினையாது. தீங்கு நினையாதுன்னு அர்த்தம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். லவ் ஆங்கிலத்தில் வருது, டஸ் நாட் ஹேவ் அ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ராங். பதிவு பண்ணி வைக்காது. இவங்க இப்படி பண்ணாங்க, மன்னிச்சிரும். ஏசப்பாவுடைய அன்பு அப்படிப்பட்டது. நம்மளை என்ன பண்ணுறாரு? மன்னிச்சாரு. அவர் மைண்ட்லேயே கிடையாது. நீங்கள் போய் நின்று போன வாட்டி நான் அப்படி பண்ணிட்டேன் ஆண்டவர், என்ன பண்ணுன்னு கேட்பார் ஆண்டவர். என் மைண்ட்லேயே இல்லை, மறந்துட்டேன். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாவங்களை கிருபையாய் மன்னித்தேன், இனி நினையாமலும் இருப்பேன். நம்ம கூட அப்படி தான் நடக்கணும். யாராவது தப்பு நமக்கு விரோதம் பண்ணி பாவம் பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா அதையே மனசில் வச்சுக்கின்னு அதையே ரெக்கார்ட் பண்ணிக்கின்னு அதிலேயே யோசனை பண்ணக்கூடாது. மன்னிச்சிடணும். மனப்பூர்வம் மன்னிச்சு அதை மறந்துடணும். அது நம்முடைய மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெக்கார்ட் பண்ணி வைக்காத. இன்றைக்கி போயிட்டு டைரியில் எதுனா எழுதி வச்சதுன்னா அழிச்சிரு, இல்லைன்னா கிழிச்சிரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, லவ் டஸ் நாட் ஹேவ் அ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ராங். நீ ரெக்கார்ட் பண்ணி வச்ச உன் ரெக்கார்டு மேலே இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ ரெக்கார்ட் பண்ணேன்னா உன் விஷயம் எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். இதெல்லாம் பரிசுத்தத்தினுடைய என்னது? அறிகுறிகள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் என்னென்ன வச்சுருக்கிறோம்? பொறாமை, கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம், அப்படியே உள்ளுக்குள்ளேயே சில பேருக்கு அப்படியே இருக்கும். அது கரை படிந்து இருக்கும். இந்த காலை வேளை ஆண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே கபடம் இல்லாத இருதயம் எனக்கு தாரும். நீ ஜெபம் பண்ணும்போது அதான் சொல்லி கொடுத்தாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் தப்பு செய்தவர்களை மன்னிக்கிறது போல நீரும் எங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். அப்போ விதிமுறை என்ன? நம்ம மற்றவங்களை மனப்பூர்வம் மன்னித்தா பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். இதெல்லாம் கிறிஸ்டியன் வேல்யூஸ், கிறிஸ்தவர்களுடைய குணநலன்கள், பரிசுத்தத்தினுடைய அடையாளங்கள். போன வருஷம் பண்ணாங்களே, நான் அதை மறக்கவே இல்லை பாஸ்டர், என் இருதயத்தில் வச்சுன்னு இருக்கிறேன்னு சில பேர். அவங்க என்ன பண்ணாங்கன்றத நான் மறக்கவே இல்லை, அது எனக்குள்ளேயே இருக்குது. அப்போ இருதயம் கபடு நிறைஞ்சிருக்குது, இருதயம் சரியில்லை. அல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப 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 முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தத்தினுடைய அறிகுறி இதெல்லாம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தத்தினுடைய, அதை நாடிக்கொண்டே இருக்கும். தாழ்மை, அன்பு, மன்னிக்கும் சுபாவம், பொறுமையாக இருப்பது, சகித்து கொள்வது, விட்டு கொடுப்பது, இதெல்லாம் உலகம் சொல்லியே தராது. நீ ஏன் விட்டு கொடுக்குற? நீ ஏற்று பேசணும். நீ என்ன சாதாரணமாலான்னு உங்களை ஏற்றி விடும், பிசாசு தான் செய்வான். ஆனால் நீங்கள் யார்? கபடமில்லாத இருதயத்தை விரும்புகிறவர்கள், சுத்த இருதயத்தை விரும்புகிறவர்கள். சுத்த இருதயத்தினுடைய அறிகுறிகள் என்ன? இதெல்லாம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். கனி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாருங்க. கனி நிறைந்த இருதயம், கனி நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். எபிரேயர் 12 அதிகாரம்
எல்லாம் வேதத்துக்கு திருப்புங்க. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் கவனிங்க, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னா யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும், அப்படியே குமிங்கி குமிங்கி நோய் வந்துடும், தூக்கி போட்டுருங்க அதை. அதனால தான் அப்படி சொன்னார், இதெல்லாம் தூக்கி போடுன்ட்டார், பாரங்களெல்லாம் இறக்கிடு. அப்போ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கினே இருக்கக்கூடாது, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். சில நேரத்தில் நம்ம சமாதானமானாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை வெறுப்பாங்க. ஆனால் நீங்கள் சமாதானத்தையே நாடுங்கள். பரிசுத்தத்தை விரும்புகிற நீங்கள் என்ன பண்ணுங்க, சமாதானத்தையே நாடுங்கள். ஏன் வேதம் சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி சமாதானத்தை தேடி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தை என்ன பண்ணுங்க, நாடுங்கள். நீங்க சமாதானமா இருங்க. பீஸ் வித் ஆல் மேன், எல்லா மனிதரோடு யாரிடத்திலும் பகையை உள்ள வைத்து என்ன பண்ணாதீங்க, அதுல பெருசா வாழாதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பகையை இருதயத்திலிருந்து என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்போ பாருங்க எங்க வந்து முடியுது பாருங்க. இருதய சுத்தத்தினுடைய அறிகுறி எங்க கொண்டு வருது பார்த்தீங்களா? இருதய சுத்தம் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மனிதனை எங்க கொண்டு வந்து நிறுத்துகிறது, கர்த்தரை தரிசிக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உள்ளுக்குள்ள வேலை நடக்குதா? ஆண்டவர் கிரியை செய்கிறாரா? இந்த பகையெல்லாம் எடுத்துரு, விரோதத்தெல்லாம் எடுத்துரு, கசப்பை எடுத்துரு, வைராக்கியத்தை எடுத்துரு. எடுக்கணும், அதை எடுத்து பாருங்க. அதை எடுத்தீங்கன்னா உங்க இருதயம் எப்படி ஆயிடும், சுத்த இருதயமாய் மாறிடும். அதுல கரை இருக்காது, உங்க இருதயம் பியூர் ஆயிடும். அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஏனென்றால் இருதய சுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், இது மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இதையும் நம்ம சொல்லணும். பரிசுத்தமாக இருக்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சில காரியங்களை தவிர்ப்பாங்க. இவங்க அப்போ அந்த சில காரியங்களை தவிர்க்கும் போது நம்ம வந்து அது ஏன் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமாக இருப்பாங்க, பரிசுத்தமாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியில் பரிசுத்தமாக ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இருதய சுத்தம் உள்ளவர்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. வெளிப்புறமாய் ஒழுக்கமாக நான் வாழ்கிறேன். எவ்வளோ பேர் ஒழுக்கமாக இருக்கிறாங்க தெரியுமா? இருதய சுத்தம் என்பது அப்படியே அது வித்தியாசமானது. ஒழுக்கமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க. ஒரு 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 காரியம் வந்து பைபிளில் வந்து சொல்லப்படுகிறது. சூழ்நிலைக்காக அவங்க அப்படி இருப்பாங்க. அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வந்தாங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. சில பிள்ளைங்க பாருங்க, வீட்டில் ரொம்ப உத்தமமாக இருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, என் பிள்ளைய மாதிரி ஒரு நல்ல பிள்ளை உலகத்திலே இருக்காதுன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஏன்னா வீட்டில் அப்படி இருப்பாங்க. ஏன்னா ஏன் அவங்க சூழ்நிலைன்னா அவங்க அப்பா இருக்கிறாரு, அவங்க அம்மா இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் அவங்க கண்ணுக்கு எதிரே யாருன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை விட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க பண்ணுற விஷயம்லாம் இவங்களா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சூழ்நிலை நிமித்தம் சில பேர் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுது? 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோசியா என்கிற ஒரு ராஜா இருந்தான்.
அவன் எப்படி இருந்தான்னா, அவனுக்கு கூட ஒரு நல்ல ஆசாரியன் இருந்தான். அதே மாதிரி நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்துக்கினீங்கன்னா, நியாயாதிபதி புத்தகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நியாயாதிபதிகளாக எழுப்பும்போது அந்த நியாயாதிபதிகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஜனங்க நல்லா இருப்பாங்க. படிச்சுக்கிறீங்களா? நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிங்க. ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புவார். அவங்க இருக்கிற வரைக்கும் ஜனங்க ஆண்டவர்கிட்ட இருப்பாங்க, ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவர் செத்த உடனே அதுக்கப்புறம் பழைய குருடி கதவு தரடின்னு என்ன பண்ணுவாங்க? போயிட்டு மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் பாவத்தில் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர்களை பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். பிரச்சனை வரும். பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புவார். இதுதான் நியாயாதிபதிகள் புத்தகம். ஒவ்வொருத்தரையும் எழுப்பார், இதுக்கு விலகி போகும். இன்றைக்கி நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இருக்கிறாங்க. சூழ்நிலையில் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலையை விட்டு வெளியே போகும்போது அவங்க இருதயம் வெளிப்படும், அவங்க இருதயம் பாவத்தையே நாடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க தாழ்மையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு அவங்க மேலே பார்ப்பாங்க. இங்கே யாரும் இல்லை, ஆனால் மேலே ஒருத்தர் இருந்து என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு போல. யோசேப்புடைய சுச்சுவேஷனில் யாருமே இல்லை. அவன் பாவம் செய்திருக்கலாம், ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோயோ, என்னுடைய தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட தீங்கை செய்வதற்கு எப்படியா இருதயம் துணியும்னு சொல்லி அவன் ஓடினா பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். என் தேவனை நான் எப்படி துக்கப்படுத்துவேன்? இத்தனைக்கும் பல பாடுகளை பட்டவன், கஷ்டப்பட்டவன், ரொம்ப நெருக்கடி அவனுக்கு. ஆண்டவரை நம்புறதுனால நிறைய பிரச்சனை வந்தது. ஆனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம், உத்தம இருதயம், கபடமில்லாத இருதயம், சுத்த இருதயம். யோசேப்பு ஓடினா பாருங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க? சூழ்நிலையில் சூப்பராக நடந்துக்குவாங்க, அந்த இடத்துல அப்படி இருப்பாங்க. அந்த இடத்த விட்டு தான்னா வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஆலயத்தில் ரொம்ப சூப்பராக நடப்பாங்க, பாஸ்டர் இருக்கிறதுனால. அப்படி போயிட்டா வேற மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மனிதன் கூட அப்படிதான். 2 ராஜாக்கள் 12:2 வாசிங்க. 2 ராஜாக்கள் 12:2. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். போதகம் பண்ற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. போதகத்தை விட்ட உடனே கெட்டு போயிட்டான். எவ்வளோ பேர் தெரியுமா நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க? எவ்வளோ பேர் தெரியுமா நான் பார்த்துருக்கிறேன்? ஆலயத்துக்கு வரும்போது சூப்பராக இருப்பேன், இவங்க பயங்கரமான பரிசுத்தவான்னு நினைப்பேன். ஆனால் அவங்க வேற இடத்துக்கு போயிட்ட பிறகு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வரும். அவங்கள பற்றி சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவங்களும் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணியே இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. இவங்க யாருன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு இந்த உலகத்தில்? அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படி நடந்துக்குவாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே போன பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், நாயானது தன் கக்கினதை தின்ன திரும்புகிறது போல, கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் சேற்றில் போய் உருளுவது போல அவர்களுடைய நிலைமை இருக்குதுன்னு சொல்றார். அந்த சூழ்நிலைக்கு அப்படி இருக்கிறாங்க. ஆனால் சூழ்நிலை விட்டு வெளியே போன பிறகு அவங்களுடைய இருதயம் பரிசுத்தத்தை அல்ல, அசுத்தத்தையே நாடுகிறது. ஆனால் இருதய சுத்தம் என்பது என்னன்னா, எங்க இருந்தாலும் அது பரிசுத்தத்தையே நாடும். ஆமென். வர மாட்டேன். எங்க இருந்தாலும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எங்க இருந்தாலும் கர்த்தருக்கு யோசேப்பை போல என் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாங்க நான் எப்படி செய்வேன். ஹல்லேலூயா. இது ஒரு வகையான மனிதர்கள். வெளியில் எப்படி இருப்பாங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய இருதயம் பாவத்தையே நாடும், பாவத்தையே விரும்பும். இன்னொரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா இதுவும் உங்களுக்கு சொல்லப்படணும். இவங்க யார் அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு சமுதாயத்தில்
அந்த சமுதாயத்தில் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு கிருபை கிடையாது, கிருபையெல்லாம் கிடையாது. கிருபையே இல்லாமல் நான் பரிசுத்தமாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படின்னு எண்ணுகிறவர்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க. சில பேர் கடவுள் இல்லைன்னுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம், சூப்பராக இருக்கிறான். நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம், கடவுளே இல்லைன்றான்பா, ஆனால் அவன் வந்து பீடி சிகரெட் குடிக்க மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், பொய் பேச மாட்டான், ரொம்ப ஒழுக்கமாக இருப்பான். சில பேர் எல்லாமே கடவுள்னு சொல்லி விக்கிரகாராதனை பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். கடவுளே இல்லைன்றவங்க, கடவுளே இல்லைன்றவனும் ஒழுக்கமாக இருக்கிறான். எல்லாமே கடவுள்னு சொல்கிற சில பேரும் அவங்க வந்து அந்த சொசைட்டியில் சூப்பராக இருப்பாங்க. கடவுளே இல்லைன்றவங்க. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதில் கிருபை கிடையாதுங்க, கிரிகை மட்டும்தான் இருக்குது. அவங்க கிரிகை செய்வாங்க, எல்லாம் கரெக்டாக ஒழுக்கமாக செய்வாங்க. அது மட்டும் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இவங்க கடவுள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, நான் ஒழுக்கமாக வாழறேன் பாரு அப்படின்னு தன்னை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதாவது பல நூற்றாண்டுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு 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 தேவ மனிதன் அவங்கள கோட் பண்ணுறாரு. சாக்ரட்டிஸும் செனிகாவும் கடவுள் இல்லாமல் நல்லொழுக்க வாழ்க்கையை நடத்தினார்கள்னு சொல்கிறார். அவங்க கடவுளை நம்பலை, ஆனால் நல்லொழுக்க வாழ்க்கை என்ன பண்ணாலாம், நடத்தினாங்க. இந்த நல்லொழுக்க வாழ்க்கையை நடத்துறதுனால அது இருதய சுத்தமாகி விடாது. இதை புரிஞ்சுக்கணும். அதான் நான் ஏற்கனவே பல பட்டியல் வச்சுட்டேன். கடவுள் இல்லைன்றவங்க, எல்லாமே கடவுள் என்றவங்க இந்த உலகத்தில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. அது இருதய சுத்தம் என்பது. இருதய சுத்தம் எங்கே வருகிறது தெரியுமா? இருதய சுத்தம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தாலும் கிருபையாலும் மீட்கப்பட்ட ஒரு இருதயத்துக்கு தான் அந்த சுத்தம் உண்டாகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கமாக வாழுறாங்க, சுத்தமாக வாழுறாங்கன்றதுனால சில பேர் இப்படி எடை போட்டுப்பாங்க, கிறிஸ்தவங்களை விட அவங்க சூப்பராக இருக்கிறாங்கன்னு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சாட்சியா இல்லை. அப்போ கடவுளே இல்லாமல் அவங்க எப்படி வாழுறாங்க பாருன்னு காமிப்பாங்க. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவங்க ஒழுக்கமாக வாழலாம், சூழ்நிலையின் கேட்ட போல நல்லவர்கள் போல காமிக்கலாம். ஆனால் அதனால் அவங்க இருதயம் சுத்தமாகி விட்டது என்று சொல்ல முடியாது. ஏன்னா இருதய சுத்தம் என்பது அது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட இருதயம், கிருபையினால் மீட்கப்பட்ட இருதயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையினால் மீட்கப்பட்ட இருதயம், இரத்தத்தால் கழுவப்பட்ட இருதயம். அதனால தான் தாவீது ஜெபிக்கிறார், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இது ஒழுக்கமாக வாழ்வதனால் வரக்கூடியதல்ல, இது தேவனால் நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இந்த ஒழுக்கமாக வாழ்கிறவங்க நிறைய பேர் கடவுள் இல்லை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன். அதில் புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியம் சொல்கிற பாருங்க. ஏரோது யோவான் ஸ்நானகனுடைய சொல் பேச்சை கேட்டு நிறைய விஷயங்கள் அவன் நல்லது பண்ணிட்டு வந்தான். ஆனால் சூழ்நிலை வந்தவொடனே யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டிட்டான். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், சூழ்நிலை நிமித்தமாக சூப்பராக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலை மாறினவொன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க யார் என்பதை காண்பிப்பாங்க. ஆனால் சுத்த இருதயம் அது கிடையாது. சுத்த இருதயம் அது எப்பொழுதும் பரிசுத்தத்தையே என்ன பண்ணும், நாடும். அது தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு நடந்து கொள்ளும். என்னை சுற்றிலும் யாரும் இல்லை, என்னை சுற்றிலும் யாரும் பார்க்கல, ஆனால் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை என்ன பண்றாரு, பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு அதற்கு என்ன பண்ணும், உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு வகையான மக்கள் பரிசுத்தமாக இருக்கிறவங்க, சுத்தமாக இருக்கிறவங்க. இவங்க யாருன்னு சொன்னால் நோயாளிங்க. நோய் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, பாவமே செய்ய மாட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. பயங்கரமான ஒரு நோய் வந்துருச்சு, அவனுக்கு போயிட்டு செல்ஃபோன் கொடுத்துருந்தாப்பா யூடியூப் எல்லாம் பாரு, அது பாரு, இது பாருன்னா என்ன சொல்லுவான், அது மேலே நாட்டம் இருக்காது, பாவம் எண்ணமே வராது. அதனால் அவங்க வந்து இருதய சுத்தம் உள்ளவங்கன்னு சொல்லிட முடியாது. சில பேர் வயசு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், சின்ன குழந்தைங்களாம் நம்ம சொல்கிறோம்ல, சின்ன குழந்தைங்க கள்ளங்கபடற்ற பிள்ளைங்க, அதுங்க பாவமே நல்லா இருப்பாங்க. ஆனால் வளர வளர இந்த உலகமும் பிசாசும் அவங்கள பாவத்துக்கு என்ன பண்ணும், கொண்டு வரும்போது இருதயம் பாழடைகிறது. ஸோ
இது வந்து என்னன்னு சொன்னால் வயசு. சில பேர் பாவம் செய்ய முடியாது, ஏன்னா பயங்கரமான வறுமையில் இருப்பாங்க. வறுமை, வயது, வறுமை, நோய், அவங்க பாவம் செய்யாமல் இருப்பாங்க. அப்படி பாவம் செய்ய இருக்கிறதுனால அவங்க பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சிட முடியாது. அது இருதய பரிசுத்தம் அல்ல. இருதய பரிசுத்தம் என்பது, மீண்டும் சொல்லுகிறேன், அது கிருபையினால் மீட்கப்பட்ட ஒரு இருதயம், கர்த்தராகிய இயேசுவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட இருதயம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அல்லேலூயா. கிருபையால் மீட்கப்பட்ட இருதயமா, இரத்தத்தால் கழுவப்பட்ட இருதயமா? நாமும் தாவீதை போல சொல்லலாம் அல்லவா, ஈசோப்பினால் என்னை கழுவும், இன்றே சுத்தமாவேன். அல்லேலூயா. ஈசோப்பினால் என்னை கழுவும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். சாப்பிடலையா காலையில் யாரும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்படி சொல்ற மாத்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படாத ஒரு இருதயம் உலகத்திலே கிடையாது. அவர் ரத்தம் மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும். அவர் ரத்தத்தை சிந்தினது எதற்காக? உனக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்ல, ரத்தத்தை சிந்தினது உனக்காக. அவருடைய ரத்தத்தினால் நீ மீட்கப்பட்டால் நீ பாக்கியவான். மீட்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அது கிருபை, அதுக்கு கிருபை புரியும். அந்த இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா வாழ துடிக்கும், ஆண்டவரை கனப்படுத்த விரும்பும். அது வந்து சூழ்நிலையின் நிமித்தமா பரிசுத்தமா வாழ்கிறது அல்ல, சமுதாயத்துக்காக ஒழுக்கமா வாழ்வது அல்ல, அல்லது ஏதோ நோய், வயசு அல்லது வறுமை. இதனால நான் வந்து சில பேர் பாருங்க, நல்லா பார்ப்பேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. பணம் வந்தவொன்னே ஆளே மாறிடுவான், எல்லாம் மாறிடும். அது வராத வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருப்பான், தாழ்மையாக இருப்பான், அன்பாக இருப்பான். பணம் வந்தவொடனே 2 கொம்பு முளைச்சிக்கும், பேயாக மாறிடுவான், பெருமை வந்துடும், புத்தி மாறும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி மாறவே மாட்டாங்க. அவங்க தாழ்மையாக தான் இருப்பாங்க, அவங்க அன்பாக தான் இருப்பாங்க, அவங்களுடைய குவாலிட்டி அப்படியே தெரியும். யோசேப்பு பாருங்க, பெரிய உயரத்தில் வந்துட்டான். அவனை வேதனைப்படுத்தின அவன சகோதரர்கள் வந்தாங்க, வாடா உங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களை எல்லாம் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லலை. என்ன அற்புதமான இருதயம் பாருங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு தேவை. பழிவாங்கும் இருதயம் நமக்கு வேண்டாம், பகை உள்ள இருதயம் நமக்கு வேண்டாம், கரைபடிந்த இருதயம் எனக்கு வேண்டாம். நாமும் தாவீதை போல நம்ம கேட்போம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. சுத்த இருதயம் மிக மிக முக்கியம். அது சூழ்நிலையினால் மாறுகிற ஒரு இருதயம் அல்ல. எல்லாரும் நம்ம எழுந்திருப்போம் இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாய் நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் அப்படியே நீங்கள் உங்கள் மனசில் கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி இன்றைக்கி நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நான் சபையில் பரிசுத்தமாக இருக்கிறவன் இல்லை, எல்லா இடத்துல ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளை விட அவருக்கு பிரியமாக வாழ்வது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய மேன்மை நான் பெருசாக உயரணும், நான் பெருசாக மேன்மைப்படணும் இல்லை, அவரை மேன்மைப்படுத்துவது, அவருக்காக நான் வாழ்வது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எல்லா ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா, எங்களை உங்களுடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோமப்பா. இன்றைக்கி இருதய சுத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுத்த இருதயத்தினுடைய அறிகுறிகளையும் ஆண்டவரே தன்மையும் குறித்து இன்றைக்கி நாங்கள் தியானித்து இருக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயம் அது பரிசுத்தத்தையே நாடும், பரிசுத்தத்தையே விரும்பும். ஹல்லேலூயா. அது சூழ்நிலைக்காக அது வந்து ஒழுக்கமாக வாழ்கிறது அல்ல, ஒரு சூழ்நிலையினால் அப்படி பரிசுத்தமாக இருக்கிறது அல்ல, அது எங்கிருந்தாலும் உம்மை பிரியப்படுத்த விரும்பும். ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வரத்தையோ அல்லது ஊழியத்தையோ எங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையோ பெருசாக எண்ணுகிறதை விட உங்களுக்கு பிரியமாக வாழ்வதையே நாங்கள் பெரிதாக எண்ணும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமாய் வாழ்வது தான் முக்கியம் என்பதை எங்கள் மனதிலே கருத்தில் கொள்ள உதவி செய்யும். எல்லா இடங்களிலும் உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. மனத்தாழ்மை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அன்பினால் எங்கள் இருதயம் நிரப்புங்கப்பா.
ஆண்டவரே கசப்புகள், வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள் இதெல்லாம் எங்க இருதயத்தை விட்டு ஆண்டவரே எங்களாலும் நீங்காத ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லாம் சோமனுங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும். இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்தர், ஆகையால் நாங்களும் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அந்த கட்டளையின்படி நாங்கள் பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய கூடாரத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ஹல்லேலூயா ஓ கபடாய் ஆணையிடாதவனாய் இருக்கிறவனே, அவனே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறவனே, இந்த காலை வேளையில் உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் எங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட நிலையில, ஒருவேளை எங்க இருதயம் எந்த காரியத்தை குறித்தாவது கரைபட்டு இருக்குமானால் சுத்த இருதயத்தை எங்களுக்கு இன்னைக்கு தாங்கப்பா. கழுவரும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம், அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை குற்றப்படுத்தவே முடியாது, சத்துரு உங்களுக்கு உரமாய் நின்று உங்களை கண்டம் பண்ணவே முடியாது. அவருடைய ரத்தத்தாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில ஹல்லேலூயா நாங்களோ தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமா வாழ்வதை நாங்கள் கருத்தில் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சொன்னால தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.